சின்னத்தாயவள் தந்தராசாவே, முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே, சொல்லவாரோ நம் சொந்தங்கள் யாராரோ, உந்தன் கண்ணில் ஏந்தான் நீரோ. அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபமாலை மாதத்தில் காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக வணக்கத்திற்குரிய தந்தை பேட்ரிக் பெய்டன் அவர்களோடு இணைந்து இந்த ஜெபமாலையின் முக்கியத்துவத்தை உணர்வோம். 1909 ஜனவரி மாதம் 9ஆம் தேதி அயர்லாந்தில் மயோங்கிற இடத்துல இவர் பிறக்கிறார். சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே, சின்ன வயசிலேயே ஜெபமாலை பக்தி அதிகமாக இவருக்கு வருகிறது. ரூமில் ஜெபமாலையை கையில் பிடிச்சிக்கிட்டு சின்ன வயசாக இருக்கும் போதே ஜெபமாலை சொல்லி பழகிக்கிட்டு இருந்தாராம். இவருக்கு ஒரு பட்டப்பெயரை கொடுத்தாங்க, ஜெபமாலை அருட்தந்தை என்று ஒரு பட்டப்பெயர் கூட இவர் பெற்றிருக்கிறார். திருச்சிலுவை சபையில் குருவாக சேர்ந்தவர். குருவாக சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறார். குருவாவதற்கு முன்பே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து. 1938 2ஆம் ஆண்டு இறையியல் படிச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்போ அவருக்கு டிபி தொற்று வருது. அது ரொம்ப முத்தி போகுது. அளவுக்கு அதிகமாக முத்தி போகும்பொழுது என்ன செய்யறதுன்னு தெரில. செமினேரி விட்டு அனுப்புகிறாங்க. வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போனோடனே அவங்க அக்கா நெல்லிங்கிறவங்க அவங்க பேர், அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அவர்கிட்ட, பேட்ரிக் நீ ஒன்று செய், கோயிலுக்கு போ, மாதா சுருவம் இருக்கும், அந்த ஜெபமாலை கையில் பிடிச்சிக்கோ, மாதா சுருவத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுவு, வேண்டிக்கா, மாதா உனக்கு சுகத்தை கொடுப்பாங்கன்னு. அதிலிருந்து அவர் உடாப்பிடியாக ஜெபமாலையும் கையுமா மாதாக்கிட்ட ஜெபம் பண்ணி அவருக்கு சுகமாயிடுச்சு. அப்போ அவர் மாதாக்கிட்ட என்ன தெரியுமா ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு, மாதாவே நான் சுகம் அடைந்தேன்னா என் வாழ்நாள் முழுக்கும் உமக்கும் உம்முடைய ஊழியத்தையும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபமாலை பக்தியை பரப்புவதற்கு, மாதாவை பற்றி பரப்புவதற்கு அதிலிருந்து அவர் குருவான நாளிலிருந்து அந்த பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாராம். அன்பர்க்குரியவர்களே, அவருடைய மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு வசனம் என்ன சொல்லுவாங்களா, நாமெல்லாம் இன்றைக்கி அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்போம், சேர்ந்து ஜெபிக்கும் குடும்பம் சோர்ந்து விழாது அப்படின்னு சொல்லி. சேர்ந்து ஜெபிக்கிற குடும்பம் சோர்ந்து விழாது. அதனால் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஜெபமாலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் அடிக்கடி ஜெபமாலை பக்தியை பரப்பினவர். அதனாலேயே அவருக்கு ஜெபமாலை இந்த அருட்தந்தை என்கிற அளவுக்கு அவருக்கு பட்டப்பேர் கிடச்சிது. அதோடு மட்டுமில்லை, அவருடைய வாழ்வில் சொல்லுவாங்க, அவர் மாதா பக்தியும் ஜெபமாலை பக்தியும் பரப்புறதுக்கு என்ன செஞ்சுருக்கிறாருன்னா நிறைய பேரணி நடத்தியிருக்கிறார். பேரணிகள், மாதா ஜெபமாலையை கையில் பிடிச்சிங்க எல்லாரும் பேரணியில் நிற்க சொல்லி, எல்லாரும் ஜெபமாலை கையில் பிடிச்சிக்க சொல்லி அந்த பேரணியெல்லாம் நடத்தி ஜெபமாலையினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி இருக்கிறார். அதோடு மாதிரி 1954 அந்த ஆண்டு மாதாவின் ஆண்டு என்று சொன்னதுனால ஜெபமாலை பேரணி நடத்தி அயர்லாந்துக்கு ஜெபமாலை பேரணி, பெரிய பேரணி நடத்திருக்காங்க. ஏன் சொல்லப்படுகிறது 4,45,000 பேர்லாம் அந்த பேரணியில் கலந்துக்கிட்டாங்கன்னு. அந்த அளவுக்கு ஜெபமாலை பக்தி கொண்டவர். அவர் தான் சொல்வாராம், ஜெபமாலையை நீங்கள் கையில் எடுத்து குடும்பமாக சேர்ந்து ஜெபித்தால் உங்கள் குடும்பம் சோர்ந்து போகாது என்று. அன்புக்குரியவர்களே, ஜெபமாலையை கையில் எடுங்கள், உங்கள் குடும்பம் சோர்ந்து போகாது. மீண்டும் நாளை வேறு ஒரு புனிதரோடு உங்களை சந்திக்கிறேன்.